இது வந்து பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச். இந்த மேட்ச்ல இருந்துச்சு, ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு மேட்ச். இந்த மேட்சை போலிங் பண்ண டீம் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு மிக பிரமாண்டமான வெற்றி பண்ணிக்காங்க. இப்போ இந்த பேட்டிங் ஆடுற டீம் 50 போலிங் பண்ற டீம் ஒவ்வொரு ஜோடி 128 ரன் அடிச்சுட்டாங்க. ஓப்பனிங் ஜோடியே மேட்ச் முடிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். ஓப்பனிங் ஜோடி. ஸோ இந்த மேட்ச்க்கு பரபரப்பான ஒரு தீர்ப்பமா இருந்துச்சு. அந்த ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் 100 ரன் பார்ட்னர்ஷிப், அதுதான் மெயின் காரணம். அந்த மாதிரி ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப்போ 100 ரன் பார்ட்னர்ஷிப்போ அடிச்சாங்கன்னா டீமுக்கு அது ஒரு தனி சக்தி கொடுக்கும். டீமுக்கு தனி சக்தி கொடுக்கும். இப்போ பேட்டிங் விளையாடுறாங்க, அவங்களுக்கும் தனி சக்தி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து 50 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணாம இருக்குங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி 50 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணீங்கன்னா, 100 ரன் பார்ட்னர்ஷிப், 50 ரன் பார்ட்னர்ஷிப், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணணும். ஆனா வந்து 50 ரன் பார்ட்னர்ஷிப் குறைஞ்சபட்சம் ஒரு 40 ரன், அதுக்கப்புறம் ஒரு 20% 50 ரன், அதுக்கப்புறம் 30% 60 ரன், அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது டீமுக்கு அது ஒரு நல்ல டீமுக்கு அது ஒரு நல்ல ஒரு தொடக்கம், நல்ல ஒரு ஸ்டார்ட், நல்ல ஒரு இதாக இருக்கும். டீம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீல கொடுக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு தேவையே இல்லாம தூக்கி எறிகிறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு அளவுக்கு 4 ஓவர் இல்லைன்னா 5 ஓவர் இல்லைன்னா 10 ஓவர் இல்லைன்னா 15 ஓவரும் பொறுமையா ஆடி, அதுக்கப்புறமா அடுத்த சில ஓவர் அடிக்கலாமே. அதுவும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லயே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 10 ஓவர் 15 ஓவர் இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் 2 தகுந்த அடிக்கணும். அப்படி அடிச்சா இதுவும் கிடைக்கும், என்னது ஸ்கோர் அதிகமாக பார்ட்னர்ஷிப்பும் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கணும். அதான் விக்கெட் விடக்கூடாது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஓவர் அந்த மாதிரி பிளேல விக்கெட் விடக்கூடாது. அந்த மாதிரி இருந்த எதுக்கு அடுத்த பேட்ஸ்மேன் தேவை விக்கெட் விடாம ஒரு அடிக்கிட்டே விளையாடணும். அதுக்கப்புறமா ஒரு 10 ஓவர் ஒரு 15 ஒரு 10 ஓவர் 12 ஓவர் இல்லைன்னா 15 ஓவர் ரன்ரேட்க்கு தகுந்தப்புல விசாரிக்கணும். இல்லைன்னா ரன்ரேட்டை வந்து அதிகரிக்க கூடாது. ரன்ரேட்டை வந்து அதிகரிச்சு அடிக்கணும். ஏன்னா இந்த ரன்ரேட்டை அதிகரிக்கிற மாதிரி இது பண்ணா இவங்களுக்கு இதாகும். இவங்களுக்கு இவங்க ஸ்லோ அடிக்கிறாங்க. ரன்ரேட்டும்
அதிகமா இருக்கு எங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல இவங்க நம்ம விளக்கமா லூஸ் போர்ஸ் போடுறாங்களே, அந்த பாலே போடலாம், அந்த பாலே போட்டு விக்கெட் எடுக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பால் போட்டு விக்கெட் எடுக்கப்பான்னு நினைப்பாங்க. அந்த கேப்ப பயன்படுத்திட்டு அடி ரெடி ஆகுங்க. ஒரு பால் லூஸ் பால் போட்டா அடி ரெடி ஆடுங்க. ரெண்டாவது பால் ரைட் பால் போட்டா ஸ்லோவா சிங்கிள் தட்டி விடானுங்க. மூணாவது பால் அடி ரெடியா மூணாவது பால் இது பண்ணுவாங்க, டைட் பால் போட மாட்டாங்க, லூஸ் பால்ல போடுவாங்க. டைட் பால் போட்டாலும் உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும், என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ், அந்த ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அடி ரெடி அடிக்கலாம் நீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் கமெண்ட், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. நான் இந்த வீடியோல இருந்து ஒரு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், அது ஷார்ட் அவுட் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஷார்ட் அவுட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷார்ட் அவுட்னா நான் என்னன்னா என் கமெண்ட் செக்ஷன்ல என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. யாரும் ஃபர்ஸ்ட் 3 கமெண்ட் நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அந்த வீடியோ ஷார்ட் அவுட் கொடுக்குறேன். அது எப்படின்னா, உங்களுடைய கருத்துக்கள், நீங்க என்ன மாதிரி வீடியோ போடணும் சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி பண்ணி வீடியோ போடணும்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோல இருந்து அது பண்றேன் நானு. அதனால நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை. எந்த 3 கருத்துக்கள் நல்லா இருக்கோ அந்த 3 கருத்துக்களுக்கு நான் அடுத்த வீடியோல இருந்து ஷார்ட் அவுட் கொடுப்பேன். ஸோ அந்த வீடியோல இருந்து நான் ஷார்ட் அவுட் கொடுக்கணும்னா நீ உங்களுடைய கருத்துக்கள், நீங்க என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். அந்த வீடியோல இருந்து 3 பேர், அதுல 3 பேர் செலக்ட் பண்ணுவேன் நானு.